திண்டிவனம் தேசிய நெடுஞ்சாலையில் இரவு நேரத்தில் கால்நடைகள் ஆங்காங்கே அமர்ந்து ஓய்வெடுப்பது மற்றும் சாலையை கடக்க முயலும் போது வாகன ஓட்டிகள் எதிர்பாராத விதமாக மோதி கால்நடைகள் மற்றும் மனிதர்களுக்கு பெரும் விபத்து ஆகி உயிர் சேதம் அடைகிறது. இதனை தடுக்கும் பொருட்டு விழுப்புரம் மாவட்டம் தமிழ்நாடு விலங்குகள் நல வாரிய அலுவலர் மருத்துவர் செல்வமுத்து தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து கொண்டுள்ள கால்நடைகளுக்கு இரவில் ஒளிரும் கால்நடைகளின் கழுத்தில் அறிவித்து வாகன ஓட்டிகளுக்கு தெரியும் வகையில் சுமார் 50க்கும் மேற்பட்ட கால்நடைகளுக்கு மாற்றப்பட்டது. விலங்குகள் நல ஆர்வலர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கரையாம்பத்தூர் பகுதியில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு திரௌபதி அம்மன் ஆலய தீமிதி திருவிழா வெகு பிரம்மாண்டமாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 23ஆம் தேதி வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கிய நிலையில் தொடர்ந்து 9 தினங்களாக பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு சுவாமி வீதி உலா நடைபெற்றது. இந்த நிலையில் தீமிதி திருவிழா நடைபெற்றது. இதில் கரையாம்பத்தூர் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள், முதியவர்கள், சிறுவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பக்தியுடன் தீமிதித்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். தீமிதி திருவிழாவில் சிறப்பு அழைப்பாளராக புதுவை மாநிலத்தின் துணை சபாநாயகரும் நெட்டப்பாக்கம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான ராஜவேலு கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். மேலும் தீமிதி திருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று அம்மன் அருள் பெற்றனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய அறங்காவல் குழுவினர் மற்றும் கிராம நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் ஒவ்வொரு பௌர்ணமி நாளில் புதுச்சேரி கடற்கரையில் மகா ஆரத்தி விழா நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமைச் செயலகம் எதிரில் நடைபெற்றது. புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆரத்தி எடுத்து வழிபட்டார். இந்த பௌர்ணமி மகா ஆரத்தி விழாவில் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் அடுத்த தமிழக பகுதியான விழுப்புரம் மாவட்டம் வி அகரம் பகுதியை சேர்ந்த சுரேஷ்குமார் மற்றும் அவரது மனைவி உமா மகேஸ்வரி ஆகிய இருவரும் புதுச்சேரியில் நடைபெற்ற உறவினரின் புதுமனை புகுவிழாவிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றனர். அப்பொழுது வில்லியனூர் எம்ஜிஆர் சிலை சிக்னல் அருகே சென்று கொண்டிருந்த போது பின்னால் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் உமா மகேஸ்வரி கழுத்தில் இருந்த 2 பவுன் தங்கச் சங்கிலியை அறுத்துக் கொண்டு வேகமாக இருசக்கர வாகனத்தில் பெரம்பை வழியாக தப்பிச் சென்று விட்டார். மேலும் கண்ணிமைக்கும் நேரத்தில் நடைபெற்ற இந்த தங்கச் சங்கிலி பறிப்பு சம்பவம் உமா மகேஸ்வரியை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. இதுகுறித்து உமா மகேஸ்வரி வில்லியனூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் அடிப்படையில் ஆய்வாளர் கலைச்செல்வன் மேற்பார்வையில் உதவி ஆய்வாளர் திருமுருகன் வழக்கு பதிவு செய்து அங்கிருந்த சிசிடிவி காட்சிகளை வைத்து விசாரணை மேற்கொண்டார். பின்னர் சிசிடிவி காட்சியில் பதிவாகியுள்ள அந்த மர்ம நபரை வில்லியனூர் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். வில்லியனூர் பைபாஸ் சாலையில் பட்ட பகலில் சிக்னலுக்காக காத்திருந்த தம்பதியிடம் செயின் பறிப்பு நடந்த சம்பவம் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் சங்கீத நாட்டியாலயா சார்பாக 26வது ஆண்டு கலை விழாவும் சலங்கை பூஜையும் சிறப்பாக நடைபெற்றது. கம்பன் கலையரங்கில் இன்று காலை தொடங்கிய நிகழ்ச்சியில் குத்துவிளக்கேற்றி வைத்து தொடங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தனலட்சுமி சலங்கை பூஜை நடைபெற்றதுடன் பரதநாட்டியம் மற்றும் வாய்ப்பாட்டு நிகழ்ச்சிகளில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் கலை திறமைகளை வெளிப்படுத்தினர். ஆசிரியர் கலைமாமணி சங்கீதா மகேஸ்வர் நடன வரவேற்புரை ஆற்றினார். தமிழ்மணி முன்னிலை வகித்தார். சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு நடனமாடிய மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார். பாரதியார் பல்கலைக்கழக நடனத்துறை தலைவர் விசித்ரா வாழ்த்துரை வழங்கினார். நிகழ்ச்சியின் முடிவில் நிர்வாகி பாபு நன்றி உரையாற்றினார். இவ்விழா கலை ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது. புதுச்சேரி வில்லியனூர் பகுதியை அடுத்த அரியூர் தனியார் பொறியியல் கல்லூரி பின்புறம் உள்ள ஏரி கரையில் சிவராந்தகம்பேட் பகுதியை சேர்ந்த அஞ்சாப்புலியின் மகன் தேவா
தனியார் நிறுவனத்தின் ஊழியரான இவர் மற்றும் அவரது நண்பர்களான அதே பகுதியைச் சேர்ந்த தமிழ் மற்றும் ராகுல் மற்றும் சக நண்பர்களுடன் ஒன்றாக அமர்ந்து மது அருந்தி உள்ளனர். இந்த நிலையில் தேவாவிற்கும் தமிழுக்கும் ஏற்கனவே இருந்த முன்விரோதம் காரணமாக மது அருந்தி கொண்டிருந்த பொழுது ஏற்பட்ட தகராறில் தேவாவை அவரது நண்பரான தமிழ் மறைத்து வைத்திருந்த இரும்பு ராடால் தலையில் அடித்துவிட்டு தமிழ் மற்றும் அவரது நண்பர்களுடன் தப்பி ஓடிவிட்டார். பின்னர் தேவாவுடன் மது அருந்துவதற்காக வந்த அவரது நண்பர்கள் ரத்த வெள்ளத்தில் கிடந்த தேவாவை மீட்டு கதிர்காமம் அரசு பொது மருத்துவமனைக்கு அழைத்து சென்று மருத்துவமனையில் அனுமதித்தனர். பின்னர் தேவா ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் உத்தரவின் அடிப்படையில் பயிற்சி IPS அதிகாரி கதிரவன் மேற்பார்வையில் காவல் நிலைய ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் உதவி ஆய்வாளர் திருமுருகன் தலைமையிலான குற்றப்பிரிவு காவலர்கள் காவல் நிலைய காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை மேற்கொண்டு குற்றவாளியான தமிழ் மற்றும் அவரது கூட்டாளிகளை தனிப்படை அமைத்து தேடி வருகின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்ட தேவாவிற்கும் குற்றவாளியான தமிழிற்கும் முன்விரோதம் ஏதேனும் உள்ளதா எனவும் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் யார் என காவல்துறையினர் பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் வைத்தியலிங்கம், தேர்தல் முடிந்தவுடன் கேஸ் விலை 1000 ரூபாய் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இனி டீ, காபி மற்றும் ஹோட்டலில் அனைத்து விலையும் ஏற துவங்கும். சங்கிலி தொடர்பான அனைத்து விலையும் ஏற துவங்கும் என்பதால் வணிக சிலிண்டர்களுக்கான விலை உயர்வை மத்திய அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தினார். தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு பெட்ரோல், டீசல் விலை உயரும் என்று குறிப்பிட்ட வைத்தியலிங்கம், தேர்தலில் ஸ்திரமான ஆட்சி அமைக்கக்கூடிய அளவிற்கு காங்கிரஸ் திமுக கூட்டணி வெற்றி பெறும். 22 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். புதுச்சேரியில் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் மோதல் இல்லை, பத்திரிகைகள் தான் அவ்வாறு கூறியதாக தெரிவித்தார். காங்கிரஸ் சார்பில் கூடுதலாக போட்டியிட்ட 6 பேர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டனர். நீக்கப்பட்டவர்கள் எப்படி விமான நிலையத்தில் ராகுல் காந்தியை பார்க்க முடியும் என கேட்டதற்கு அவர்கள் காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் மீது புகார் தெரிவித்ததாக வைத்தியலிங்கம் பதில் அளித்தார். தேர்தலில் அவர்கள் வெற்றி பெற்று மன்னிப்பு கேட்டால் விசாரணை நடத்தி உரிய தண்டனை கொடுத்து சேர்க்கப்படும் என்றார். விஜயின் தாக்கம் புதுச்சேரியில் இருக்குமா என்ற கேள்விக்கு 4ஆம் தேதி பார்ப்போம் என்று கூறிய வைத்தியலிங்கம், திமுக காங்கிரஸ் ஒத்த கருத்து இல்லை என CPM பாலகிருஷ்ணனின் குற்றச்சாட்டை மறுத்தார். தேர்தல் நடைபெற்று நாளை மறுதினம் வாக்கு எண்ணிக்கை நடைபெற இருக்கிறது. தேர்தல் முடிவுகளை மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற சூழ்நிலை நிலவுகிறது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் முடிந்த கையோடு புதுச்சேரி பள்ளிகளில் கட்டாய ஹிந்தி திணிப்பை கண்டித்து புதுவை தமிழ்ச்சங்கம் ஏற்பாட்டில் தமிழ் அறிஞர்கள், தமிழ் அமைப்புகள், பேராசிரியர்கள், ஆசிரியர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள் பங்கேற்கும் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் முனைவர் முத்து தலைமை தாங்கினார். செயலாளர் சீனு மோகன்தாசு, துணைத் தலைவர் திருநாவுக்கரசு, VCK பாவாணன், விடுதலை வேங்கைகள் நிறுவன தலைவர் மங்கையர் செல்வன், தமிழ் மல்லன், துரை மாலிரியன், எல்லை சிவக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் ஒன்றிய அரசின் இடைநிலை கல்வி வாரிய பாடத்திட்டத்தை புதுச்சேரி அரசு கல்வித்துறை அவசர கதியில் நடைமுறைப்படுத்தி மாணவர்களின் கல்வி நலனை சீர்குலைய வைத்துள்ளது. நடப்பாண்டில் மும்மொழி கொள்கை என்கிற பெயரில் ஹிந்தி மொழியை திணிக்கும் மத்திய மாநில அரசுகளின் போக்கை வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த நடவடிக்கையை உடனடியாக கைவிட வேண்டும். புதுச்சேரி அரசானது இருமொழி கொள்கையை அறிவிக்க வேண்டும். இக்கோரிக்கைகளை நிறைவேற்றும் வரை தொடர்ந்து பல கட்ட போராட்டங்கள் நடத்துவது, புதுச்சேரி மாநிலத்திற்கென தனி கல்வி வாரியத்தை அரசு உருவாக்க வேண்டுமென தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. எந்த மொழி வேணாலும் படிக்கலாம், அதுக்கு எதிரி கிடையாது. நாங்க யாருமே அதுக்கு எதிரி கிடையாது. ஆனா மொழி திணிப்பு இந்தி கட்டுதோட்டி நான் பண்ணாங்க. நிறைய மாணவர் தேர்ச்சி பெறலன்னா யாருமே விருப்பம் 19 சதவீதம் இதில் தேர்ச்சி பெற்றாங்க. பரீட்சைகள் ஒழுங்கா பரீட்சைகள் இல்லை. ஆனால் தோல்வி அடையக்கூடிய மாணவர்கள் வெற்றி பெற்றவங்க அறிவித்துவிட்டார்கள். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தர நாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. இதில் சிவபெருமானுக்கு அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. மேலும் ஆலயத்தின் மேல் பௌர்ணமி தீபம் ஏற்றுதல் நிகழ்ச்சி நடைபெற்றது.
தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்ட பைரவர், நவக்கிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் ஆலயம் சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அஷ்டலிங்க சிவாலய அன்னதான அறக்கட்டளை மற்றும் காட்டேரிக்குப்பம் கிராம பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரியில் கடந்த சில நாட்களாக 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேல் வெப்பம் பதிவாகி பொதுமக்களை வாட்டி வதைக்கிறது. இன்று வெப்பநிலை 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை எட்டிய நிலையில் கோடை வெப்பம் தணியவும் மழை பெய்யவும் மக்கள் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் புதுச்சேரி மாநில மகா சமுத்திர ஆரத்தி சேவா சங்கம் சார்பில் சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு 57வது மகா சமுத்திர ஆரத்தி நிகழ்ச்சி தலைமைச் செயலகம் எதிரில் உள்ள கடற்கரை சாலையில் நடைபெற்றது. ஒவ்வொரு பௌர்ணமி நாளிலும் நடைபெறும் இந்த ஆரத்தி விழா இம்முறை சிறப்பு ஆன்மீக நிகழ்வாக அமைந்தது. விழாவில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீப ஆரத்தி எடுத்து வழிபட்டார். கோடை வெப்பம் தணியவும் புதுச்சேரியில் நல்ல மழை பெய்யவும் விவசாயம் செழிக்கவும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடத்தப்பட்டது. மேலும் இந்த மகா ஆரத்தி விழாவை பொதுமக்கள் மட்டுமின்றி சுற்றுலா பயணிகள், வெளிநாட்டை சேர்ந்த சுற்றுலா பயணிகள் உள்ளிட்டோர் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். அவர்கள் சுவாமி தரிசனம் செய்து ஆன்மீக அனுபவத்தை பெற்றனர். வேத மந்திரங்கள் ஒலிக்க தீப ஒளியில் ஆன்மீக சூழல் நிலவிய இந்த நிகழ்ச்சி புதுச்சேரி கடற்கரை பகுதியை பக்தி நிறைந்த திருவிழா தலமாக மாற்றியது. மழை வேண்டியும் வெப்பம் தணிய வேண்டியும் மக்களின் ஒருமித்த பிரார்த்தனை இந்த 57வது மகா சமுத்திர ஆரத்தி விழாவின் முக்கிய அம்சமாக அமைந்தது. புதுச்சேரி மாநிலம் பாகூர் கொம்யூன் கிருமாம்பாக்கம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய வளாகத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் மற்றும் அருள்மிகு ஸ்ரீ சீனிவாச பெருமாள் சமேத பத்மாவதி தாயார் ஆலயங்களில் அனைத்து பரிவார மூர்த்திகளும் உள்ளன. அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கடந்த 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை கொடியேற்றத்துடன் திருவிழா தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் உபயதாரர்கள் மூலம் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. 1ஆம் தேதி நேற்று காலை மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகமாக பால், தயிர், சந்தனம், அபிஷேகத்தூள், தேன், இளநீர், பன்னீர், பழ வகைகள் மற்றும் வாசனை திரவியங்கள் மூலம் அபிஷேகங்கள் செய்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் துணை சபாநாயகர் ராஜவேலு, என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மோகன்தாஸ் மற்றும் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாலை 5 மணி அளவில் தீமிதி திருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீ மிதித்து தங்களின் நேர்த்திக் கடன்களை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து உற்சவ மூர்த்திகளையும் மலர்கள் மற்றும் மின் விளக்குகளால் சிறப்பான முறையில் அலங்கரிக்கப்பட்ட வான வேடிக்கையுடன் மேளதாளங்கள் முழங்க சுவாமிகள் வீதி புறப்பாடு நடைபெற்றது. இந்த ஏற்பாட்டினை ரெட்டியார் குலத்தோர், உபயதாரர்கள் மற்றும் கோவில் நிர்வாக அதிகாரி, அறங்காவலர் குழுவினர், பெரியோர்கள், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் நீட் பயிற்சியில் புகழ்பெற்ற மதர் குளோரி நீட் அகாடமியில் 2026 நீட் பயிற்சி நிறைவு விழா காரைக்கால் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது. இதில் வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள நீட் தேர்வை எவ்வாறு எதிர்கொள்வது மற்றும் அதிக மதிப்பெண் பெறுவதற்காக விழிப்புணர்வு மற்றும் ஆலோசனை வழங்கப்பட்டது. இதில் 130க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் செயின்ட் மேரிஸ் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் அருட்தந்தை சாமுவேல், காரைக்கால் நகர காவல் ஆய்வாளர் அருட்செல்வன், தமிழ்நாடு தனியார் ஆசிரியர் சங்க தலைவர் பால்மணி, முனைவர் சுரேஷ்குமார் ஆகியோர் கலந்து கொண்டு
மாணவர்களிடம் சிறப்புரை ஆற்றினர். மேலும் மதர் குளோரி நீட் அகாடமி நிறுவனர்கள் அந்த்வான் பிரபு மற்றும் ராபர்ட் கிளைவ் ஆகியோர் விருந்தினர்களை வரவேற்று மாணவர்களிடம் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான யோசனைகளை வழங்கினர். இதில் ஏராளமான ஆசிரியர்கள் கலந்து கொண்டு மாணவர்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி பேசினர். இந்த 40 நாள் நீட் சிறப்பு பயிற்சி வகுப்பு தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்தது என கூறி மாணவர்கள் மகிழ்ந்தனர். புதுச்சேரி அருகே உள்ள கருவடிக்குப்பம் பகுதியில் உள்ள சாராயக்கடை அருகே திடீரென தென்னை மரம் ஒன்று சரிந்து விழுந்தது. இந்த மரம் அருகில் சென்ற மின்சார வயர்களின் மீது விழுந்ததால் மின் கம்பிகள் துண்டிக்கப்பட்டன. இதன் காரணமாக அந்த பகுதியில் சில நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. துண்டிக்கப்பட்ட மின் கம்பிகள் 2 முதல் 3 இடங்களில் சாலையில் கிடந்ததால் பாதுகாப்பு கருதி வாகனங்கள் நிறுத்தப்பட்டன. இதனால் பெரிய விபத்துகள் தவிர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தை அங்கிருந்த பொதுமக்கள் வீடியோவாக பதிவு செய்துள்ளனர். தற்போது இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. அதிகரித்து வரும் நிலையில் குழந்தைகள் உடல்நல பாதுகாப்பு குறித்து பெற்றோர் அதிக கவனம் செலுத்த வேண்டிய அவசியம் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்துள்ளார். வெயிலின் தாக்கத்தால் குழந்தைகள் எளிதில் பாதிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மிக முக்கியம் எனவும் அவர் கூறினார். வெயில் காலத்தில் குழந்தைகளுக்கு அதிகமாக ஏற்படும் பிரச்சனைகளில் முக்கியமானது நீர்ச்சத்து குறைவு. உடலில் இருந்து தெரியாமல் நீர்ச்சத்து குறைவதால் குழந்தைகள் விரைவில் சோர்வடைவதுடன் உடல் பலவீனம், வாயில் உலர்வு போன்ற அறிகுறிகளும் தோன்றும். இதனை தவிர்க்க குழந்தைகளுக்கு அடிக்கடி தண்ணீர் கொடுப்பதுடன் பழச்சாறு, மோர், சூப் போன்ற திரவ உணவுகளை அதிகப்படுத்த வேண்டுமென மருத்துவர் அறிவுறுத்தினார். மேலும் கோடை காலத்தில் குழந்தைகளின் உணவு முறையிலும் மாற்றம் அவசியம். எளிதில் ஜீரணமாகும் உணவுகள் வழங்கப்பட வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்கள், காய்கறிகள் சமைத்து அல்லது மசித்து, தயிர், மோர் போன்ற குளிர்ச்சி தரும் உணவுகள் குழந்தைகளுக்கு ஏற்றவை. சில குழந்தைகளுக்கு குறிப்பிட்ட பழங்கள் ஒத்துக்கொள்ளாத சூழலில் அவற்றை தவிர்த்து மாற்று உணவுகளை வழங்க வேண்டும். பழங்களை நேரடியாக சாப்பிட முடியாத குழந்தைகளுக்கு ஜூஸ் அல்லது மில்க் ஷேக் வடிவில் கொடுக்கலாம் என்றும் அவர் கூறினார். அதே நேரத்தில் கோடை காலத்தில் அதிக காரம், எண்ணெய், டீப் ஃப்ரைட் உணவுகள், பிரியாணி போன்ற கனமான உணவுகளை குறைப்பது நல்லது. இவ்வகை உணவுகள் ஜீரண சிக்கல்களை ஏற்படுத்தி உடல் நலத்தை பாதிக்கக்கூடும் என்பதால் லேசான மற்றும் சீரான உணவுகள் வழங்கப்பட வேண்டும். குழந்தைகளை தொடர்ந்து ஏசி அறையில் வைத்திருப்பதும் தவிர்க்கப்பட வேண்டும். ஏசி அறையிலிருந்து திடீரென வெளி வெப்பத்திற்கு செல்லும் போது உடல் வெப்பநிலையில் திடீர் மாற்றம் ஏற்பட்டு சளி, அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. எனவே வெப்பநிலை மாற்றத்தை மெதுவாக ஏற்படுத்துவது முக்கியம். வெயிலில் விளையாடி வந்த உடனே குளிர்ந்த தண்ணீர் ஊற்றுவது கூட தவிர்க்கப்பட வேண்டும். உடல் வெப்பம் சீராகிய பின்னர் மட்டுமே குளிக்க செய்ய வேண்டும். இல்லையெனில் சளி மற்றும் சைனஸ் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். மேலும் கோடை காலத்தில் சிக்கன் பாக்ஸ், டைபாய்டு, வைரஸ், காமாலை போன்ற தொற்று நோய்கள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் மருத்துவர் எச்சரித்தார். சுத்தமான குடிநீர், சுகாதாரமான உணவு மற்றும் தேவையான தடுப்பூசிகள் மூலம் இவ்வகை நோய்களை தடுப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார். கோடை காலத்தில் குழந்தைகளுக்கு போதுமான நீர்ச்சத்து, சீரான உணவு மற்றும் வெப்பநிலை மாற்றங்களில் கவனம் ஆகியவை மிகவும் அவசியம். பெற்றோர் சிறிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்தாலே குழந்தைகளை பல நோய்களில் இருந்து பாதுகாக்க முடியும் என குழந்தைகள் நல மருத்துவர் மணிகண்டன் ஜோதி தெரிவித்தார். அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஏ மணிகண்டன் ஜோதி, குழந்தை நல சிறப்பு மருத்துவர், செந்தில் சிறப்பு மருத்துவமனை. இன்று நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, குழந்தைகளை இந்த வெயில் காலத்தில் எப்படி நம்ம பாதுகாத்து வச்சுக்கிறது. யூஸ்வலாகவே நமக்கு தெரியும், வெயில் காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள், சில பிரச்சனைகள் குழந்தைகளை நம்ம ரெகுலராக பார்க்குறதா இருக்கும். புதுச்சேரி குருமாம்பேட் பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ யோக மாயா லலிதாம்பிகை மற்றும் ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகை திருக்கோவில். இந்த திருக்கோவிலில் சித்திரை மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ லலிதா மகா யாகம் நடைபெற்றது. தொடர்ந்து ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதாம்பிகைக்கு பால், தயிர்,
சந்தனம், திருநீர், திருமஞ்சனம், குங்குமம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்கள் கொண்டு மகா அபிஷேகம் செய்யப்பட்டு தொடர்ந்து யாகசாலையில் வைக்கப்பட்ட கலச நீரால் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அலங்கரிக்கப்பட்ட உற்சவருக்கு சோடச தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து வெண்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ மகா சாம்ராஜ்ய லலிதா மற்றும் நீலப்பட்டில் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ யோகமாயா லலிதாம்பிகைக்கு சகஸ்கர நாமம் பாடப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி மகேஸ்வர சாஸ்திரிகள் மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர். கடலூர் தூக்கணாம்பாக்கம் அருகே வயல்வெளி பகுதிகளில் உடலில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் வெட்டு காயங்களுடன் ரத்த வெள்ளத்தில் சிதைந்த நிலையில் சடலம் கிடப்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். காவல்துறை நடத்திய விசாரணையில் இவர் புதுச்சேரி மாநிலம் கிருமாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த ரவுடி புகழ் என்கிற புகழேந்தி என்பது தெரியவந்தது. இவர் மீது 2 கொலை வழக்கு, 2 கொலை முயற்சி மற்றும் பல்வேறு குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளது. காவல்துறையினரின் முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. ரவுடி புகழேந்தியை அழைத்து வந்து கொடூர கொலை செய்தார்களா, கொலை செய்தது யார் என்பது குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அருகே புதுச்சேரி மாநில ரவுடி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இரு மாநில எல்லைகளில் பெரும் பரபரப்பையும் பதற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது.